ஸோ நெக்ஸ்ட் வந்து இது யூனிட் 3. யூனிட் 3 buoyancy and flotation. Buoyancy and flotation. இந்த சாப்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், buoyancy and flotation. நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ இது நம்ம ப்ராக்டிக்கலா இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த buoyancy and flotation வந்து ப்ராக்டிக்கலா இருக்குது. இப்போ நீங்க ஒரு டப்ல வந்து நீங்க இது பண்றீங்க, ஒரு பிளாஸ்டிக் இதை வந்து இது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு இந்த buoyancy and flotation எங்க ஃபீல் பண்ணலாம்? buoyancy and flotation வந்து சப்போஸ் நீங்க ஒரு கிணத்துக்குள்ள குதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து நீங்க லிஃப்ட் பண்றீங்க, ஓகேவா? அவருக்கு நீச்சல் தெரியாது, அது லிஃப்ட் பண்றீங்க. பட் அவரை தண்ணீர்ல லிஃப்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஈஸியா இருக்கும். இப்போ இதே ஒரு 50 kg வந்துட்டு ஒரு ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்க தண்ணிக்குள்ள வந்து லிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். பட் அதே இந்த எர்த்துல வந்து நீங்க லிஃப்ட் பண்ணும்போது என்னவா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன? அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த வாட்டர்ல இருந்து நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சம் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த அப்வர்ட் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம லிஃப்ட் பண்ற சம் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது கூட சேர்ந்து என்ன பண்ணும்? ஸோ ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இதுதான் நம்மளுக்கு, அந்த கான்செப்ட் தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ பயான்சி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ற ஒண்ணுதான். இது அதை பத்தி நம்ம படிக்க போறோம். இதுலதான் நம்மளுக்கு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள் அப்படி வரும். ஆர்கிமிடிஸ் என்ன பண்ணாரு? ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. ஸோ பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன் அது எல்லாமே நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பயான்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. சப்போஸ் இங்க வந்து ஒரு வாட்டர் சர்ஃபேஸ் எடுக்கிறோம். வாட்டர் சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு. இந்த பாடி வந்து நம்மளுக்கு எப்படி சம்மர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ பார்ஷியலா சம்மர்ஜ் ஆயிருக்கு. எப்படி சம்மர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ பார்ஷியலா சம்மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. ஃப்ளூயிட் இதுல ரோ எஃப் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட். ஸோ டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட். ஸோ இதோடைய டயாமீட்டர் வந்து டி. ஸோ இதோடைய ஹைட் வந்து ஹெச். ஸோ கேபிட்டல் ஹெச். இதுல 2 ஹெச் இருக்கு. ஸோ கேபிட்டல் ஹெச் அப்படின்னா ஹைட் ஆஃப் த பாடி, ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரு எக்ஸ்ன்ற டேர்ம் வந்து நோட் பண்றேன். ஸோ எக்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு என்னது? எக்ஸ் அப்படின்றது வந்து ஹைட் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி. இது வந்து டோட்டல் ஹைட் ஆஃப் த பாடி. இது வந்து இந்த டோட்டல் ஹைட்ல எவ்வளவு சம்மர்ஜ் ஆயிருக்கு அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ். ஸோ இங்க ரோ எஃப் அப்படின்றது இது சம் ஃப்ளூயிட்ல என்ன இருக்கு? இதா இருக்கு. ஸோ டிப்ல அது வந்து நம்மளுக்கு பார்ஷியலி சம்மர்ஜ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா ஃப்ளோட்டிங் ஆர் பார்ஷியலி சம்மர்ஜ். ஸோ பார்ஷியலி சம்மர்ஜ் அப்படின்னு. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரோ அப்படின்றது வந்து ஸோ டென்சிட்டி ஆஃப் தி பாடி. ஸோ இப்போ ரோ பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டென்சிட்டி ஆஃப் தி பாடி. ஸோ டென்சிட்டி ஆஃப் த பாடி. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம கிராஸ் செக்ஷன். ஏ அப்படின்னா ஸோ கிராஸ் செக்ஷன் இதெல்லாம் தெரியும்ல. ஸோ ரோ எஃப் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். என்ன ஃப்ளூயிட்ல வந்து அது வந்து நமக்கு என்ன பார்ஷியலி சம்மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ ரோ பி அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் தி பாடி. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது? கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ ஏ அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிராஸ் செக்ஷன், கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா இங்க என்ன வரும்? கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன வரும்? ஸோ π/4 டி ஸ்கொயர். ஸோ ஹெச் அப்படின்றது வந்து நமக்கு என்னது? ஸோ ஹைட் ஆஃப் த பாடி. ஸோ ஹைட் ஆஃப் தி பாடி. ஸோ எக்ஸ் அப்படின்றது வந்து ஸோ ஹைட் ஆஃப் தி சம்மர்ஜ்டு பாடி. ஸோ சம்மர்ஜ்டு, ஸோ ஹைட் ஆஃப் தி சம்மர்ஜ்டு. இது நோட் பண்ணி வச்சு. ஸோ ஏ அப்படின்றது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து π/4 டி ஸ்கொயர். ஸோ
ஸோ ஹெச் அப்படின்றது ஹைட் ஆஃப் த பாடி, ஸோ எக்ஸ் அப்படின்றது ஹைட் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி. ரெண்டுமே டிஃபரெண்ட். ஸோ இந்த ஹெச் டிஃபரெண்ட், இந்த எக்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட். இப்போ நம்ம செகண்ட் யூனிட்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம், ப்ரெஷர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ ப்ரெஷர் மெஷர்மெண்ட்ல கேஜ் ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கேஜ் ப்ரெஷர்? ரோ ஜி ஹெச். இப்போ இந்த அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த பாடி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆயிட்டு இருக்கு? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், டெப்த் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆக வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த பாடியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுது, ஒரு ப்ரெஷரை வந்து என்ன பண்ணுது, எக்ஸர்ட் பண்ணுது. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஃப்ளூயிட் வந்து எவ்வளவு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்றது அப்படிங்கறத வந்து நான் ஃபீல் எடுக்கிறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட்ல எடுக்கிறீங்கன்னா என்ன சொல்லணும், அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கேஜ் ப்ரெஷர் பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்ப இங்க வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த பாடியில வந்து அவுட் சைட்ல இருந்து என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவுட் சைட்ல இருந்து என்ன ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு? ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்னது, இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து என்ன பண்ணுது, எக்ஸர்ட் பண்ணுது. பட் இதை நான் அப்சல்யூட் டேர்ம்ல எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்சல்யூட் டேர்ம்ல எழுதணும் அப்படின்னா ஸோ கேஜ் பிளஸ் பிஏடி. ஸோ கேஜ் என்ன வரும்? ரோ ஜி ஹெச். இந்த ரோனா என்ன ரோ வரும்? ரோ ஜி ஹெச்னா என்ன ரோ வரும்? இங்க இருக்கிற ஃப்ளூயிடு தான் நம்மளுக்கு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ ரோ எஃப் ஜி இன்டூ என்ன வரும்? நல்லா ஹெச் வராது, எக்ஸ் தான் வரும். ஏன்னா இவ்வளவுதான் நம்மளுக்கு ஃப்ளூயிட் இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன, ஹைட் ஆஃப் த பாடி. அப்ப ரோ எஃப் ஜி, ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ் அப்படின்றது வந்து ஹைட் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி. ஸோ பிளஸ் என்ன வரும்? ஸோ பிஏடிஎம் அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்சல்யூட் டேர்ம்ல எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஸோ நெட்னா என்ன, அப்பர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி டவுன்வர்ட்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகுதுன்னு பாக்குறது. அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ்? இப்போ டவுன்வர்ட்ஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்கு? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா ப்ரெஷர். ஆக்சுவலா நம்ம இப்போ நீங்க ஒரு இதை அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல பண்ணணும். நான் ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகுது? ஸோ பிஏடிஎம். ஸோ இது வந்து நம்மளுக்கு டவுன்வர்ட்ஸ் இருக்கிறதுனால மைனஸ் எடுக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு அப்வர்ட்ஸ் இருக்கு, என்ன ஆக்ட் ஆகும்? ஸோ ரோ எஃப் ஜி இன்டூ எக்ஸ் ஸோ பிளஸ் பிஏடிஎம். இது என்ன ஆகும் நமக்கு? கேன்சல் ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா, இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம எடுத்து கொண்டு போக தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம என்ன மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும், கேஜ் ப்ரெஷர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கேஜ் ப்ரெஷர் டேர்ம்லயே ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா அட்மாஸ்பியரிக் எடுத்து என்ன ஆகும், நெட் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றப்ப ஸோ டவுன்வர்ட்ஸ்ல இது வரும், அப்வர்ட்ஸ்ல இது வரும். அப்ப பிஏடிஎம் ரெண்டு என்ன ஆயிரும், நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் பிஏடிஎம் எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக இதை நோட் பண்றோம். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கிருஷ்ணகாந்த், ரங்கேஸ்வரன்? எஸ் சார். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ அது பாருங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஆர்கிமிடிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. ஏன் அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணாரு அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். நோட் பண்ணி வச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜ் மட்டும் பாருங்க. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ கேஜ் மட்டும் பாருங்க. ஸோ இதே டயக்ராம் தான் திரும்பி ட்ரா. இப்போ நல்லா உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கும் அப்படின்னா,
இந்த பாடி மேல அவுட் சைட்ல இருந்து என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, அவுட் சைட்ல இருந்து என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. பட் அட்மாஸ்பியரிக்னால நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அப்ப அட்மாஸ்பியரிக்னால நம்மளுக்கு என்ன ஒரு ஃபோர்ஸ் வரும், அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்படி கன்சிடர் பண்ணோம்னா இந்த சைடு நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும், அட்மாஸ்பியரிக் எஃபெக்டோட வரும். அது ரெண்டு கேன்சல் ஆகும். அதனால நம்ம கேஜ் ப்ரெஷர்னே பாருங்க, இந்த டோட்டல் ஹைட் வந்து நம்ம என்ன செய்யணும், ஸோ ஹெச். ஸோ இதோடைய ஹைட் வந்து ஸோ எக்ஸ், இதோடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ஏ. ஸோ இங்க வந்து நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது, ஸோ ஃப்ளூயிட் இருக்கு. இந்த ஃப்ளூயிட் வந்துட்டு இதோட டென்சிட்டி என்ன, ரோ எம். இப்போ நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸப்ட் அட்மாஸ்பியரிக் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் வந்து இந்த பாடி மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு, ஸோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபோர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப என்ன ஸோ இங்க ஆக்ட் ஆகுதுன்னா ஆக்சுவலா இந்த ரோ எஃப் ஜி எக்ஸ் போட்டிருக்கீங்கல்ல, அது வந்து நம்மளுக்கு என்னது, pressure exerted by the fluid on the body. என்ன வரும், இந்த ரோ எஃப் ஜி எக்ஸ்ன்றது வந்து நமக்கு என்னது, ஸோ pressure exerted by the fluid, ஸோ pressure exerted by the fluid, on the body, by the fluid on the body. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ப்ரெஷர்னா என்ன தெரியும் நம்மளுக்கு, ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. இப்போ ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஸோ ப்ரெஷர் இன்டூ ஏரியா. ஸோ ப்ரெஷர் தான் என்ன, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் ஆன் த பாடி வந்து நமக்கு என்னது, ரோ எஃப் ஜி இன்டூ எக்ஸ். ஹச் போடக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் வந்து நம்மளுக்கு இந்த அளவு தான் இருக்கு. அப்ப என்ன வரும் நம்மளுக்கு ஃபோர்ஸ், ஸோ ரோ எஃப் ஜி, ஸோ எக்ஸ். இது வந்து நம்மளுக்கு என்னது ப்ரெஷர். பட் நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம், ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், ப்ரெஷர் இன்டூ ஏரியா. ஸோ ப்ரெஷர் தான் நம்மளுக்கு என்னது, ரோ எஃப் ஜி இன்டூ எக்ஸ். அப்ப எதால மல்டிப்ளை பண்ணோம் நம்மளுக்கு ஏ. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் ஆன் த பாடி. இது வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் ஆன் த பாடி. இது நோட் பண்ணுங்க. இது வந்து நமக்கு ஃபோர்ஸ் exerted by the fluid on the body. இங்க பாருங்க, இன்னொரு டவுட் வரலாம். இப்ப இந்த பாடிக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும்ல, அது நம்மளுக்கு டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகலாம், அதையே கன்சிடர் பண்ணல அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபோக்கஸ் பண்றோம், இந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸஸ் வருது எக்ஸ்டர்னலா. இப்ப என்னென்ன ஃபோர்ஸஸ் வருது, இப்ப என் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, என் பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு, அட்மாஸ்பியரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஹரிஷ் ஒரு புஷ் பண்றாரு அப்படின்னா அது எக்ஸ்டர்னல். பட் இன்டர்னலா என்ன ஆக்ட் ஆகும், நம்மளுக்கு வெயிட் ஆக்ட் ஆகும். அந்த வெயிட்டை இப்போதைக்கு நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். ஓகே, so force exerted by the fluid on the body. So force exerted by the இப்போ நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா ஸோ நெட் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ நெட் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ், ஸோ என்ன வரும், நெட் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ் மேல இல்ல, அதுதான் அங்க ஏடிஎம் ஆக்ட் ஆகும். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம் சொல்லிடுவோம்ல, அது அங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இங்கேயும் பண்ணும். அப்ப ரெண்டு சைடும் நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு பிஏடிஎம் மேல வர ப்ரெஷர், ஸோ இங்க வந்து அதனால வர பிஏடிஎம் மேல வர ஃபோர்ஸ், இங்கேயும் பிஏடிஎம் மேல வர ஃபோர்ஸ், அது ரெண்டு என்ன ஆயிரும் நம்மளுக்கு கேன்சல் ஆகுதுல, அதனால நம்ம கன்சிடர் பண்ண தேவை. ஓகே, இப்போ நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதா, எக்ஸ்ட்ராவா ஆக்ட் ஆகணும் பாடி மேல, வேற ஏதாவது ஆக்ட் ஆகுதா, வேற எதாவது ஆக்ட் ஆகல, வெயிட் ஆக்ட் ஆகுது, வெயிட் விட்டுருங்க.
ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ நெட் வெர்டிக்கல் அப்வர்டு, ஸோ நெட், ஸோ வெர்டிக்கல் அப்வர்டு, ஸோ நெட் வெர்டிக்கல் அப்வர்டு ஃபோர்ஸ், ஸோ எக்ஸர்டட், ஸோ எக்ஸர்டட், ஸோ பை தி ஃப்ளூயிட், ஸோ பை தி ஃப்ளூயிட் ஆன் தி பாடி, ஸோ பை தி ஃப்ளூயிட் ஆன் தி பாடி என்ன வரும்? ஸோ நெட் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் ஆன் த பாடி. இப்போ வாட் இஸ் மீன் பை நெட்னா என்ன? ஸோ நெட்னா ஸோ இங்க அப்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுது. ஸோ டவுன்வர்ட்ஸ்ல ஏதாவது ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். பட் ஏதாவது டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுதா இங்க? ஸோ ஆக்ட் ஆகல. அப்போ டோட்டல் நெட் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வரும்? ஸோ ரோ எஃப் ஜி இன்டூ எக்ஸ் இன்டூ ஏ அப்படின்னு வரும். என்ன பண்ணீங்க? ஸோ ரோ எஃப் இன்டூ ஜி இன்டூ எக்ஸ் இன்டூ ஏ. இதுதான் net vertical upward force exerted by the fluid on the body. On the body. On the body. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது நெட் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் ஆன் த பாடி. ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, இங்க வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஒரே ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா, வாட் இஸ் வந்து நெட்னா என்ன? ஸோ நெட்னு வச்சுக்கோங்க, இந்த பாடி மேல வேற ஏதாவது ஃபோர்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். பட் இங்க டவுன்வர்ட்ஸ்ல இதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதா நம்மளுக்கு? அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகல. ஒன்லி அப்பர் டைரக்ஷன்ல மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. அதனால அதை நம்ம என்ன பண்றோம்? டைரக்டா எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். அதுல வந்து நம்மளுக்கு டவுன்வர்ட்லயும் ஃபோர்ஸஸ் இருக்கும், அப்பர்லயும் ஃபோர்ஸஸ் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? டவுன்வர்ட்லயும் ஃபோர்ஸஸ் இருக்கு, அப்பர்ட்லயும் ஃபோர்ஸஸ் இருக்கு. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நெட் வெர்டிக்கல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெட் வெர்டிக்கல் அப்படின்றப்ப ஒன்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அதை நான் சொல்றேன், இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெட் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் ஆன் த பாடி. இதுதான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஃப்பி. எஃப்பி அப்படின்னா பயான்சி ஃபோர்ஸ். இதை தான் நம்ம பயான்சி ஃபோர்ஸ்னு சொல்றோம். ஸோ பயான்சி ஃபோர்ஸ். ஸோ நெட் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் ஆன் த பாடி. நோட் பண்ணி வச்சேன். இப்போ இதை நோட் பண்ணீங்கன்னா நெட் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் ஆன் த பாடி. இல்லாட்டி இந்த மாதிரி நோட் பண்ணுங்க. ஆர் ஆர் ஸோ நெட் வெர்டிக்கல், ஸோ நெட் வெர்டிக்கல், ஸோ ஃபோர்ஸ் இன் upward direction. So net vertical force in upward direction. Upward direction. So net vertical force in upward direction is equal to rho f z into x into. So net vertical force in upward direction. So rho f z into x. So இந்த இதை விட இதுதான் கரெக்ட். ஏன்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ்லயும் வரலாம், அப்வர்ட்ஸ்லயும் வரலாம். இப்போ நெட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ அது வந்து நம்மளுக்கு எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்னா நெட் வந்து அப்பர் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நோட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுல இருந்து பாருங்க, இப்ப வெயிட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? வெயிட் அப்படின்னா ஏதாவது வெயிட் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி. இப்ப டென்சிட்டி அப்படின்னா என்ன தெரியும்? மாஸ் டிவைட் பை வால்யூம். இதுல மாஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? டென்சிட்டி இன்டு வால்யூமோட மல்டிப்ளை பண்ணா அப்ப மாஸ் வரும் டென்சிட்டி இன்டு வால்யூம் இன்டு கிராவிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து வெயிட். இது நம்ம படிச்சதானே.
அப்படி இல்லை அப்படின்னா ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்பெசிபிக் வெயிட் ஃபார்முலா என்ன? ஸ்பெசிபிக் ஃபார்முலா ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ரோ ஜி. ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்னா நம்மளுக்கு என்னது? வாட் இஸ் மீன் பை ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்றப்ப வெயிட் டிவைட் பை ஸ்பெசிபிக் வெயிட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்றதுக்கான ஃபார்முலா சொல்லுங்க. ஸ்பெசிபிக் வெயிட் வெயிட் டிவைட் பை வால்யூம். ஸ்பெசிபிக் வெயிட் ஈக்குவல் டு வெயிட் டிவைட் பை வால்யூம். அப்போ வெயிட் வேணும்னா என்ன வேணும் நமக்கு? வெயிட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பெசிபிக் வெயிட் இன்ட்டு வால்யூம். ஸோ ஸ்பெசிபிக் வெயிட்னா என்ன? ரோஜி இன்ட்டு வால்யூம். எப்படி போட்டீங்கன்னாலும் வெயிட்டுக்கான ஃபார்முலா என்ன? ரோஜி வி. ஸோ இந்த வினா நம்மளுக்கு எனக்கு வால்யூம். வால்யூம்னா என்ன தெரியும் நம்மளுக்கு? ஸோ ஏரியா இன்ட்டு ஹைட். ஓகேவா? இது தெரியும்ல உங்களுக்கு. இது சிம்பிள் தாங்க. வெயிட்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஸோ மாஸ்னா நம்மளுக்கு என்ன எழுதலாம்? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் வால்யூம். ஸோ மாஸ்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம் நம்ம? ஸோ மாஸ் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இன்ட்டு கிராவிட்டி. வால்யூம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ரோ இன்ட்டு ஏ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஜி. இது இப்படி எழுதிக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்பெசிபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? வெயிட் டிவைட் பை வால்யூம். ஏன்னா ஸ்பெசிபிக் வெயிட்டோட யூனிட் என்ன நம்மளுக்கு? ஸ்பெசிபிக் வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர். ஓகேவா? ஸோ அதே இது வந்து நம்மளுக்கு டென்சிட்டிக்கான யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர். இது நியூட்டன் பர் மீட்டர். அது மாஸ் டிவைட் வால்யூம், வெயிட் டிவைட் வால்யூம். அப்போ இதுல வெயிட் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ ஸ்பெசிபிக் வெயிட் இன்ட்டு வால்யூம்லாம் வெளியில பண்ணணும். ஸ்பெசிபிக் வெயிட்னா என்ன தெரியும்? ரோ இன்ட்டு ஜி. இது ரெண்டும் ஒரே தாங்க. வெயிட்டுக்கான ஃபார்முலா வந்து ரோ வி இன்ட்டு ஜி. அந்த வால்யூம் வந்து நம்ம என்ன எழுதலாம்? ஸோ ஏ இன்ட்டு ஹெச்ன்னு எழுதிக்கலாம். இப்ப இதையும் கம்பேர் பண்ணுங்க. என்னவா இருக்கு? இங்க ரோ இருக்கா? ஜி இருக்கா? ரோ இருக்கு, ஜி இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஏ இருக்கா? ஹைட்ன்ற டேர்ம்ல என்ன இருக்கு? ஹைட்ன்ற டேர்ம்ல என்ன இருக்கு நம்மளுக்கு? எக்ஸ் இருக்கு. அப்ப இந்த நெட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இன் அப்பர் டைரக்ஷனை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பயான்சி ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இந்த பயான்சி ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? சம்திங் வெயிட் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரோ வி ஜி அப்படின்னு பண்றோம். அந்த வி அப்படின்றது ஏ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஜின்னு சொல்றோம். இதை வந்து இதோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னா இதுவும் வெயிட் தான். ஏன்னா டென்சிட்டி இங்க என்ன இருக்கு? கிராவிட்டி. இங்க ஹைட்டுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? எக்ஸ். ஏரியாவுக்கு பதிலாக என்ன இருக்கு? ஏரியா இருக்கு. அப்ப இதை வெயிட்னு சொல்லலாமா? இதை வெயிட்னு சொல்லலாமா? வெயிட்னு சொல்லலாம். பட் எதோட வெயிட்? எதோட வெயிட் நம்மளுக்கு? இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கங்க. இப்போ ஃபுல்லா ஒரு டப்ல வாட்டர் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டை வந்து உள்ள போடுறீங்க. அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ பார்ஷியலா சம்மர்ஜ் ஆகுது. பார்ஷியலா சம்மர்ஜ் ஆகுது அப்படின்னா இப்ப நீங்க ஃபுல் வாட்டர் இருக்கு. அந்த பாடி உள்ள போனோடனே அந்த சம் ஆஃப் த வாட்டர் வந்து எங்க போகும் நம்மளுக்கு? சம் ஆஃப் த வாட்டர் எங்க போகும்? வெளில போகல. ப்ராக்டிகல் கான்செப்ட் என்னங்க? ஒரு நல்ல ஒரு வாளி எடுத்துங்க. ஃபுல்லாமே தண்ணி இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க. அது சம்மர்ஜ் ஆகட்டும், இல்ல பார்ஷியலா வந்து சம்மர்ஜ் ஆகட்டும். அதை நீங்க உள்ள டிப் பண்றீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? நம்மளுக்கு வாட்டர் வந்து எங்க போகும்? வெளியில போகும். அப்ப அந்த வெயிட்டை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஜெக்ட் உள்ள போனோன்னே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் வந்து எங்க போகுது? வெளியில போகுது. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளியில போச்சோ அந்த வாட்டருடைய வெயிட் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த நெட் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த வெயிட்டை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட். எவ்வளவு ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கோ, வெளில போயிருக்கோ, அந்த வாட்டருடைய வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்?
the net vertical force in upward direction equal இருக்கும். So that is buoyancy force. buoyancy force வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? So weight of the fluid displaced by the body அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள். நோட் பண்ணுங்க. இங்க வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆக எதுக்காக இதை வெயிட்னு சொல்றோம் அப்படின்னா, இது வெயிட்டுக்கான ஃபார்முலா எடுத்துட்டோம். அது மாதிரி இது இருக்கு. பட் இதை வந்து டைரக்டா வெயிட்னு மட்டும் சொல்லக்கூடாது. எதோட வெயிட்? எதோட வெயிட்? எவ்வளவு ஃப்ளூயிட் வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சோ அந்த ஃப்ளூயிடோடைய வெயிட் தான் நம்மளுக்கு என்னது? இந்த ρf g × x × a. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ பயான்சி ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு பயான்சி ஃபோர்ஸோடைய நேச்சர் எப்பயுமே நம்மளுக்கு எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்னா அப்வர்ட் டைரக்ஷனால ஆக்ட் ஆகும். அதோடைய பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது? ρf g × x × a. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, buoyancy force is equal to the weight of the fluid displaced. So weight of the fluid, weight of the fluid displaced by the body. The weight of the fluid displaced by the body. ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணுங்க. இதுதான் வந்து ஆர்கிமிடிஸ் வந்து சொன்னாங்க. அதாவது FB is equal to WFD. WFD அப்படின்னா weight of the fluid displaced. Weight of the fluid displaced. இது நோட் பண்றீங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒண்ணுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்தோம்? ஒரு பாடி எடுத்தோம். அதுல என்ன ஃபோர்ஸ் பாடியில ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுல வந்து நம்ம எடுத்துக்கிட்ட கேஸ் வந்து ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் அப்பர்ஸ்ல ஆக்ட் ஆச்சு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? நெட் வெர்டிகல் ஃபோர்ஸ் இன் அப்பர் டைரக்ஷன்ல பாடியில என்ன ஆக்ட் ஆகுதுன்னு பாக்குறப்ப ρf g × x. அதான் நம்ம என்ன சொல்றோம்? பயான்சி ஃபோர்ஸ். அந்த பயான்சி ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா வெயிட். வெயிட்னா எதோட வெயிட்? அந்த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆச்சுல, அந்த ஃப்ளூயிடோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு பை த பாடி. ஓகே, இதுதான் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வாங்க. இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு பை தி பாடி. இப்ப இந்த டயக்ராம் இப்ப எடுத்துக்கோங்க. இதுல வந்து இது வந்து நம்மளுக்கு என்னது? டோட்டல் ஹெச். டோட்டல் ஹெச். இது வந்து நம்மளுக்கு என்னது? எக்ஸ். இது என்ன ஃப்ளூயிட்ல டிப் ஆயிருக்கோ அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ரோ எஃப். இப்போ இந்த ρf g விட்டுருங்க. இந்த a × xனா எதோட வால்யூம்? இது a. இப்போ வால்யூம் ஆஃப் த பாடி என்ன வரும்? இந்த பாடியோட வால்யூம் என்ன வரும்? வால்யூம் ஆஃப் த பாடி என்ன வரும்? வால்யூம் ஆஃப் த பாடி என்ன? வால்யூம் ஆஃப் த பாடினா என்ன? கிராஸ் ஏரியா இன்டு h. ஏரியா இன்டு h. பட் இங்க இருக்கிறது வந்து ஏரியா இன்டு x. இது வந்து வால்யூம் ஆஃப் த பாடியா? இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? வால்யூம் ஆஃப் தி சப்மர்ஜ்டு பாடி. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் எதனால நோட் பண்றோம்னா இந்த அளவு தான் பாடி என்ன இருக்கு? சப்மர்ஜ் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த a × x வந்து நம்ம என்ன சொல்லலாம்?
So volume of submerged body. So volume of submerged body. Volume of body கிடையாது. Volume of the submerged body. So volume of submerged body. இப்போ நல்லா ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு இது திங்க் பண்ணுங்க. இப்போ நீங்க இதை வால்யூம் ஆஃப் சம்மர்ஜ்டு பாடின்னு சொல்றீங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஒவ்வொரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நெட் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதான் பயான்சி ஃபோர்ஸ்னு சொல்றோம். அதுக்கு ஈக்குவலா வர ஃபார்முலா வந்து வெயிட்னு சொல்றோம். வெயிட்ன்றது வந்து வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு பை த பாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அதை அனாலிசிஸ் பண்றோம். இப்போ ரோ எஃப் ஜி இன்டூ எக்ஸ் இன்டூ ஏ, இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி, வால்யூம் ஆஃப் தி சம்மர்ஜ்டு பாடின்னு சொல்றோம். இப்போ நல்லா திங்க் பண்ணுங்க. இப்ப அதே கான்செப்ட் தான். இப்போ ஒரு பக்கெட்ல ஃபுல்லா வாட்டர் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட உள்ள போடுறீங்க. உள்ள போடுறப்ப அது ஃப்ளோட் ஆகுது இல்ல சம்மர்ஜ் ஆகுது. இப்போ ஃப்ளோட் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு பால் போடுறீங்க, இப்போ பால் வந்து ஃப்ளோட் ஆகுது. அப்ப அது ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா இந்த பால் உள்ள போறப்ப நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? இப்போ வாட்டர் வெளியில போயிருக்கு. அந்த வாட்டருடைய வெயிட் தான் நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னோம், நெட் வெர்டிகல் அப்பவர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதான் பயான்ஸ் சொல்லுவோம். இப்போ ப்ராக்டிகலா டீல் பண்ணி பாருங்க. இப்போ இது ஃபுல்லாமே வால்யூம் இருக்கு. இப்ப பால் வந்து ஒரு வால்யூம் ஆக்குபை பண்ணிருக்கு. அந்த வால்யூம்ல இருந்த வாட்டர் எங்க போச்சு? அந்த வாட்டர் எங்க போச்சு? இப்போ வெளியில போயிடுச்சு. அப்ப இப்போ ஒரு பால் இருக்கு அப்படின்னா அந்த பால் வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு ஃப்ளோட் ஆகுது, இந்த பார்ட்ஸ்ல சம்மர்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த வால்யூம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் இருந்துச்சு. இப்ப அந்த வாட்டருக்கு இருக்க இடத்துல என்ன இருக்கு? அந்த பால் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது எவ்வளவு வால்யூம் ஆக்குப்பை ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் எங்க போயிருக்கு? வெளியில போயிருக்குன்னு சொல்லலாமா? இது சிம்பிள் கான்செப்ட் தானே. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பாடி வந்து இங்க சம்மர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பாடி சம்மர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வால்யூமை யார் ஆக்குபை பண்ணியிருக்காங்க? வாட்டர். இப்ப வந்து அந்த வாட்டர் இல்ல. வாட்டர் எங்க போயிருக்கும்? வெளியில போயிருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி அப்படின்னு சொல்றத வந்து அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடினா இதோடைய வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த வெளியில போன வாட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த வால்யூம் ஆஃப் சம்மர்ஜ்டு பாடி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நோட் பண்ணுங்க. Volume of the fluid displays is equal to the volume of submerged body. இப்படிதான் பயான்சி ஃபோர்ஸ். இந்த நெட் வெர்டிகல் அப்பவர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுல, அதுதான் பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு. ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன எழுதலாம்? பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் எழுதிக்கலாமா? அப்ப பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் வரும்? ரோஜி இன்டூ வி. பட் இங்க வந்து நம்மளுக்கு ஃப்ளூயினாலதான் நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஆக போகுது. அப்போ ரோ எஃப் இன்டூ ஜி இன்டூ, ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் எழுதிக்கலாமா? இந்த டி டபிள்யூ ஃபோர்ஸ்ல இது எஃப்டி அப்படின்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ். இந்த டபிள்யூ அப்படின்ற சஃபிக்ஸ்ல போட்டிருப்போம். அது வந்து நம்மளுக்கு என்னது? வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ். ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் இந்த மாதிரி எழுதிக்கலாமா? பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு. பட் நம்மளுக்கு என்ன தெரியும்? வெயிட்னா ரோஜி இன்டு வால்யூம் ஆஃப் தி சம்மர்ஜ்டு பாடி ஆர் வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு. அப்ப என்ன எழுதிக்கலாம்?
So buoyancy force equal to rho F into G into so VFD. So அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன வரும்? Buoyancy force is equal to so rho F into G into so volume of the so SB. SB னா என்ன? FD னா fluid displaced. So SB னா என்ன? Submerged body. So submerged body. வளிமண்டலம். அதாவது உங்களுக்கு பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு. அந்த வெயிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணா நமக்கு என்ன சொல்லிருக்கணும்? ரோ எஃப் இன்டூ ஜி. பட் ஆக்சுவல் ஃபார்முலா வந்து வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு தான் வரும். இப்போ இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இது தெரியும். ஸோ இது வந்து என்ன மீடியம்ல வந்து அது ஃப்ளோட் ஆகுது இல்லை சப்மர்ஜ் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ அது வாட்டர்னா 1000 போட்டுடலாம், 9.81 போட்டுடலாம். பட் இங்க வந்து நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இந்த பாடி உள்ள போனா அந்த வாட்டர் எங்க போயிருது? வெளியில போயிருது. அதை போய் நான் மெஷர் பண்ணி அதோடைய வால்யூம் என்ன அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியுமா? பாசிபிளா? முடியாது. அது நீங்க இந்த பாடி உள்ள போனா அது வெளியில போயிருது. அதுக்கு நான் என்ன பண்றேன், என்ன கான்செப்ட் பண்ண போறேன்? டிஸ்பிளேஸ்டு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? வால்யூம் ஆஃப் தி சம்மர்ஜ்டு பாடிக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப அதை நான் வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு வேணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி ஃபைண்ட் அவுட் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்கும்? பயான்சி ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பயான்சி ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனாலதான் நெட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இன் அப்வர்ட் டைரக்ஷன். நெட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இன் அப்வர்ட் டைரக்ஷன். நீங்க பாருங்க, ஃப்ளோட்டிங் கேஸ்ல வால்யூம் ஆஃப் த பாடி வேற, வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி ரெண்டுமே டிஃபரெண்ட். ஸோ ஃப்ளோட்டிங் கேஸ்ல வந்து நமக்கு என்னது, பார்ஷியலி சம்மர்ஜ்ல, பார்ஷியலி சம்மர்ஜ்ல, பார்ஷியலி சம்மர்ஜ்ல வந்து நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த பாடி நாட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சம்மர்ஜ்டு பாடி. ரெண்டுமே டிஃபரெண்ட். ஸோ வால்யூம் ஆஃப் த பாடி வந்து என்னது, ஏ இன்ட்டு ஹெச். ஸோ வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி வந்து நமக்கு என்ன வருது, ஏ இன்ட்டு எக்ஸ். ரெண்டுமே நமக்கு என்ன கிடையாது, ஸோ சேம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள். வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடிக்கு வந்து ஏ இன்டு எக்ஸ். வால்யூம் ஆஃப் த பாடி வந்து டிஃபரெண்ட். அந்த ஃபார்முலா கொண்டு வந்து எங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏ இன்டு ஹெச் நீங்க போட்டீங்கன்னா அது என்னது, ஏ என்ன பண்ணும், ஏ இன்டு எக்ஸ் தான் பண்ணும். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ பாடி வந்து ஃபுல்லா சம்மர்ஜ் ஆயிடுச்சு. இதுல வந்து நம்மளுக்கு பார்ஷியலா என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சம்மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லா சம்மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சப்மர்ஜ்டு பாடி. சப்மர்ஜ்டு பாடி கான்செப்ட் எல்லாமே அதேதான்.
இங்க ஒரு பாடி வந்து ஃபுல்லா சம்மர்ஜ் ஆயிடுச்சு. இங்கேயும் நம்ம அட்மாஸ்பியரிக் வந்து எடுக்கணும்னு தேவையில்ல. ஸோ பிஏடி, ஸோ டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இதோடைய டோட்டல் ஹைட் வந்து ஹச். ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்றது வந்து x1. இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து ஸோ ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு ஹைட் அப்படின்றது வந்து ஸோ என்ன வரும், ஸோ x2. ஏன்னா இந்த ஹைட் இம்பார்ட்டன்ட். இங்க இந்த கிராஸ் செக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஸோ ப்ரெஷர் என்ன, இங்க ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் என்னங்க, ஸோ ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்ன, ரோஜி ஹச். பட் இங்க ஹச்ன்றது என்ன, x1. ஏன்னா இவ்வளவு ஃப்ளூயிடோடைய ப்ரெஷர் தான் இங்க ஆக்ட் ஆகும். இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும், x2. அதனால இது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளுக்கு இப்போ போன கேஸ்ல வந்து நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, பார்சியலி சம்மர்ஜ்னா பாதி பாடி என்ன இருக்கும், வெளியில இருக்கும், ஃப்ளோட்டிங் தான். இது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, ஃபுல்லா சம்மர்ஜ் ஆயிருக்கு. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா. இது வந்து நம்மளுக்கு டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடு, டென்சிட்டி ஆஃப் தி பாடி. ஸோ இது பாருங்க, சம்மர்ஜ் பாடியில அதே கான்செப்ட் தான். இந்த பாடியில என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஸோ பிஏடியை முட்டுருங்க, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன பண்ணிடுவோம், நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இங்க என்ன, இங்க வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், பட் நம்மளுக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, ஸோ ப்ரெஷர்னா ரோஜி ஹெச், பட் என்ன வருங்க, ரோ எஃப், ஸோ ஜி இன்டூ, சொல்லுங்க, ஸோ ஹெச்சுக்கு பதிலாக என்ன வரும், x2. பட் ஏரியா என்ன ஏரியாவில் ஆக்ட் ஆகுது, இப்போ ஏ ஏரியாவில் ஆக்ட் ஆகுது.
இப்போ டவுன்வர்ட்ஸ்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இப்போ டவுன்வர்ட்ஸ்ல அகைன் ப்ரெஷருக்கு ரோ ஜி ஹெச் தான். பட் ரோ ஸோ ஜி ஸோ ஹெச்சுக்கு பதிலா என்ன வரும்? H1. இது வந்து ப்ரெஷர். அது எதுல ஆக்ட் ஆகுது நமக்கு? ஏரியா. ஸோ கரெக்டா புரியுதா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நெட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இன் அப்வர்ட் டைரக்ஷன். ஏன் வந்து நெட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா, சப்போஸ் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க, எது டாமினேட் ஆகும்? ஸோ 5 மேல 7, அப்ப எது டாமினேட் ஆகும்? 5 எப்படி டாமினேட்? 7 தான் டாமினேட் ஆகும். அப்ப 7ஓட எஃபெக்ட் தான் இருக்கும். அப்ப ரிமைனிங் 2 வந்து எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்? அப்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி இங்க நல்லா திங்க் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன சொன்னோம்? ப்ரெஷர் மெஷர்மெண்ட்ல வந்து நம்ம என்ன சொன்னோம்? ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு டவுன்வர்ட்ஸ்ல போக போக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரெஷர் என்ன? அதிகமா கம்மியா? நம்ம ஆல்ரெடி படிச்சோம்னாங்க. ஸோ இது 0 லெவல்ல ப்ரெஷர் வந்து 0. அப்வர்ட்ஸ்ல போச்சோம் அப்படின்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். டவுன்வர்ட்ஸ்ல போச்சோம் அப்படின்னா ப்ரெஷர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த X1 விட X2 வந்து நமக்கு என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. அப்ப இங்க வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப நெட் எஃபெக்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? நமக்கு அப்வர்ட்ஸ்ல தான் இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா பயான்சி ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்? போன கேஸ்ல பாத்தீங்க, போன கேஸ்ல வந்து நம்மளுக்கு இந்த இதெல்லாம் ஆக்ட் ஆகல. ஏன்னா இந்த இது வந்து நம்ம சர்ஃபேஸ்க்கு மேல இருந்துச்சு. இது வந்து எங்க இருந்துச்சு? இது வந்து சர்ஃபேஸ் கீழே இருந்துச்சு. அதனால ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இங்க வந்து நம்மளுக்கு 2 இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நெட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஸோ இன் upward direction. So net vertical force in upward direction. So net vertical force in upward direction, that is called as என்ன force? Buoyancy force. இப்போ நான் சொன்னீங்க இந்த ரெண்டுல வந்து எது வந்து கிரேட்டரா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா எது கிரேட்டரா இருக்கும்? பை காமன் சென்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இதுதான் கிரேட்டரா இருக்கும். அப்ப இது வந்து நமக்கு அப்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகிறதுனால பாசிட்டிவ் ரோ ஜி ஸோ X2 இன்டூ ஏ. ஸோ டவுன்வர்ட்ஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்கு? ஸோ ரோ ஜி X1 into A. எது காமனா இருக்கு நமக்கு? ரோ எஃப் ஜி இன்டூ ஏ காமனா இருக்கு. இங்க வந்து X2 மைனஸ் என்னவா இருக்கு? X1. அப்ப என்ன இருக்கு? ரோ இன்டூ ஜி இன்டூ ஏ இன்டூ X2 மைனஸ் X1 என்ன? இவ்வளவு தூரம் X2 இருக்கு. அதுல நான் X1 மைனஸ் பண்ணிட்டேன்னா என்ன கிடைச்சிடும்? H கிடைச்சிடும். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பயான்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அகைன் வந்து வெயிட்டுக்கான ஃபார்முலா என்ன? ரோ இன்டூ ஏ இன்டூ ஹெச் இன்டூ ஜி. அப்ப இங்க என்ன வருது? ரோ வருதா? ஸோ ஏ வருதா? ஜி வருதா? ஹெச் வருதா? அப்ப இதையும் நம்ம என்ன சொல்லலாம்? இதுவும் நம்ம என்னது? ஸோ வெயிட் ஆஃப் த fluid displaced by the body. அப்ப இங்கேயும் நம்மளுக்கு என்னதான்? பயான்சி கான்செப்ட் வந்து காமன். ஸோ பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு weight of the fluid displaced. So buoyancy force equal to weight of the fluid displaced. நோட் பண்ணிட்டீங்களா? அப்போ பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு. பட் இங்க ஏ ஹெச்னா என்ன? அகெயின் வந்து அதே கான்செப்ட் தான். கான்செப்ட் மாறாது. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது? பயான்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எஃப் ஜி இன்டூ ஏ இன்டூ ஹெச். ஆக்சுவலா
இப்போ பயான்சி ஃபோர்ஸ்னா என்ன வரும்? வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு. அப்ப நம்மளுக்கு வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்னா என்ன? இப்போ வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டுன்னு வரும். பட் வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு தான் எதுக்கு ஈக்குவல்? வால்யூம் ஆஃப் தி சம்மர்ஜ்டு பாடி. இங்க வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி என்ன? இப்போ எவ்வளவு வால்யூம் வந்து சம்மர்ஜ் ஆயிருக்கு, பாடியே அப்படியே சம்மர்ஜ் ஆயிருக்கு. இப்போ வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி என்ன? இப்போ ஏ இன்ட்டு தானே, அங்க வந்து எக்ஸ் அமௌண்ட் தான் சம்மர்ஜ் ஆயிருக்கு. இப்போ டோட்டல் ஹெச் அமௌண்ட்டுமே சம்மர்ஜ் ஆயிருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி என்ன? ஏ இன்ட்டு ஹெச். வால்யூம் ஆஃப் த பாடி என்ன? வால்யூம் ஆஃப் த பாடி என்ன? வால்யூம் ஆஃப் த பாடி அகைன் ஏ இன்ட்டு ஹெச். வால்யூம் ஆஃப் த பாடியும் அகைன் வந்து ஏ இன்ட்டு ஹெச். அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எது ஈக்குவலா இருக்கு? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. என்னென்ன ஈக்குவலா இருக்கு? So volume of the body is equal to the volume of the volume of submerged body. So submerged body is equal to another the volume of the fluid displaced. The volume of the fluid. இப்போ போன கேஸ்ல வந்து எது மட்டும் தான் ஈக்குவலா இருக்கும்? போன கேஸ்ல எது ஈக்குவலா இருக்கும்? வால்யூம் ஆஃப் தி சப்மர்ஜ்டு பாடி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி fluid displaced. பட் இங்க வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ வால்யூம் ஆஃப் த பாடி, வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி, வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் மூணுமே என்ன வரைக்கும் ஈக்குவலா இருக்கும். போன கேஸ்ல வால்யூம் ஆஃப் த பாடியும் வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி ஈக்குவலா லாஸ்ட் பிளேஸ்ல ஈக்குவலா இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் த பாடியும் வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடியும் ஈக்குவலா இருக்காது. பட் இந்த கேஸ்ல என்னவா இருக்கு? ஸோ எது ஈக்குவல்? ஸோ வால்யூம் ஆஃப் த பாடியும் வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடியும். அப்ப நீங்க இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? பயான்சி ஃபோர்ஸுக்கு பதிலாக ஸோ பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோ எஃப் Z into volume of the submerged body போட்டாலும் சரிதான். So rho F into Z into volume. இது 1 மார்க்ல கேட்பாங்க. சம்மர்ஜ்டு பாடியில மட்டும்தான் வால்யூம் ஆஃப் த பாடி, வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி, வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு மூணுமே ஈக்குவலா இருக்கும். அது ஜஸ்ட் பாடி வந்து பார்சலா சம்மர்ஜ் ஆகுது, ஃப்ளோட் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி வந்து வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு ஈக்குவல். ரெண்டு கேஸ்லயுமே வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி, வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு என்னது? ஈக்குவல். பட் இந்த கேஸ்ல நம்ம என்ன சொல்றோம்னா வால்யூம் ஆஃப் த பாடியும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி, வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு ஈக்குவல். லாஸ்ட் கிளாஸ்ல சாரி லாஸ்ட் இதுல நம்மளுக்கு அப்படி இருக்குமா? வால்யூம் ஆஃப் த பாடி, வால்யூம் ஆஃப் சம்மர்ஜ்டு பாடி என்னது? டிஃபரண்ட். அப்ப பயான்சி ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எங்க? லாஸ்ட் கேஸ்ல. இப்ப ஜென்ரலா இப்ப ரெண்டு கேஸும் பாத்துறீங்க. ரெண்டு கேஸ்லயுமே நம்மளுக்கு என்னது? பயான்சி ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு என்னன்னா பயான்சி ஃபோர்ஸ், தட் இஸ் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். இதோடைய ஆரிஜின் என்ன? பயான்சி ஃபோர்ஸ் உடைய ஆரிஜின் என்ன? எதனால பயான்சி ஃபோர்ஸ் வருது நம்மளுக்கு? இப்ப இப்ப நீங்க பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. இப்ப இது பயான்சி ஃபோர்ஸ் என்ன சொன்னோம்? நெட் வெர்டிகல் அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப நெட் வந்து வருது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன? இப்போ சப்போஸ் இங்கேயும் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கு, ஸோ இங்கேயும் ஈக்குவலா இருக்கு. அப்ப வந்து நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் வருமா நம்மளுக்கு?
ஸோ இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு நான் ஒரு 2 நியூட்டன் கொடுக்குறேன். இந்த சைடு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 நியூட்டன் கொடுக்குறேன். இப்போ இந்த பாடி எந்த பொசிஷன்ல இருக்கும்? இதே பொசிஷன்ல தான் இருக்கும். இப்போ நீங்க ஜஸ்ட் 1 நியூட்டன் கொடுக்குறீங்க, இங்க வந்து ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறீங்க, உங்க பாடி என்ன ஆகுது? So மேல போகுது. அப்ப எதனால வந்து இது மேல போகுது? ஸோ ஃபோர்ஸ் வந்து டிஃபரன்ஸா இருக்கு. மேல கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, கீழே அதிகமான ஃபோர்ஸ். அதே மாதிரி இங்க பயான்சி ஃபோர்ஸ் வருதுன்னா என்ன ரீசன்? இப்போ ப்ரெஷர் டிஃபரன்ஸா இருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு என்னது, இங்க இருந்து கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கறனால இங்க வந்து நம்மளுக்கு கம்மியான ப்ரெஷர் எக்ஸெப்ட் ஆகுது. இங்க வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ்ல இருந்து அதிகமான டிஸ்டன்ஸ்ல இருக்கறனால நம்மளுக்கு என்னது, அதிகமான ப்ரெஷர் வந்து எக்ஸெப்ட் ஆகுது. அதனால அந்த ப்ரெஷரால ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது, நம்மளுக்கு அப்வர்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் நம்மளுக்கு? இப்போ பாடி வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது. ஸோ இந்த மாதிரி அப்வர்ட்ஸ்ல பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக தேவையில்லை. அப்ப ஆரிஜின் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ் வந்து என்ன நோட் பண்ணுங்க? ஸோ ஆரிஜின் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ், ஆரிஜின் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ். ஸோ பயான்சி ஃபோர்ஸ் இஸ் பேசிக்கலி due to, so buoyancy of force, so is, so basically, so due to so pressure difference. So buoyancy force is due to, so basically pressure difference. So this pressure difference, so this, so pressure, so difference, so due to so density difference, so density, so difference, or so height difference, so height difference. So buoyancy force is basically due to pressure difference. So this pressure difference is due to, so density or height difference. இதை நான் என்ன சொல்றேன், இதை நோட் பண்ணுங்க. Share, share இருக்கு. இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பயான்ஸோட ஆரிஜின் என்ன? பயான்சி ஃபோர்ஸ் இஸ் பேசிக்கலி டியூ டு ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால வருது. பட் திஸ் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இஸ் டியூ டு டென்சிட்டி டிஃபரன்ஸ். இப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ரோ ஜி எக்ஸ் இன்டு ஏ. இப்போ இதெல்லாம் காமன். இப்போ ரெண்டுலையுமே ஏ காமன், ஸோ ஜி காமன். இப்போ ரெண்டுலையுமே எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வருது, ஸோ டிஃபரன்ஸ். எக்ஸ்னா என்ன நம்மளுக்கு? இப்போ ஹைட். இப்போ ஹைட் டிஃபரன்ஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ். இப்போ டென்சிட்டி இங்கே எவ்ரிவேர் என்னவா இருக்கு நம்மளுக்கு? சேமா இருக்கு. இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு டென்சிட்டியும் டிஃபர் ஆகும். பட் இங்க வந்து நம்மளுக்கு டென்சிட்டி டிஃபர் ஆகல. அப்ப இங்க டென்சிட்டி காமனா இருக்கு, ஜி காமனா இருக்கு, ஏ காமனா இருக்கு. அப்போ ப்ரெஷர் வந்து இங்க டிஃபர் ஆகுது அப்படின்னா எதனால டிஃபர் ஆகுது? ஸோ ஹைட்னால தான் டிஃபர் ஆகுது. அதான் இங்க நோட் பண்ணிருக்கு. ஸோ திஸ் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இஸ் டியூ டு டென்சிட்டி டிஃபரன்ஸ் ஆர் ஹைட் டிஃபரன்ஸ். பட் நம்ம படிக்கிறதுல வந்து ஒன்லி வந்து ஹைட் டிஃபரன்ஸ். ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அண்ட் டென்சிட்டி டிஃபரன்ஸ் இது நோட் பண்ணுங்க. So due to, so height difference only. Height, so difference only. நோட் பண்ணி வச்சோம். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் நோட் பண்ணுங்க.
நோட் பண்ணுங்க சார். இப்போ ரெண்டு கேஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு கேஸ்லயுமே நம்மளுக்கு என்ன வருது? பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு weight of the fluid displaced by the body. Okay. என்ன பண்ணுங்க? whenever a body, so whenever a body is partially, so whenever a body is partially or completely submerged, so completely, so submerged, so whenever a body is partially or so completely submerged in a fluid, so in a fluid, so it will so experience a net vertical upward so force, a net vertical force in upward direction, a net vertical force in upward direction, so which is known as buoyancy force. Buoyancy force. என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க? இது கீழே ஹெட்டிங் போட்டுங்க. ஸோ ஹெட்டிங் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். Archimedes principle. So whenever a body is partially or completely submerged in a fluid, it will experience a net vertical force in upward direction, so which is known as buoyancy force. Archimedes, CHC, Archimedes. That is I put in. Archimedes principle. So note பண்ணிக்கலாம் buoyancy force and this buoyancy force and this buoyancy force and this buoyancy force so is equal to the weight of the fluid displaced. The weight of the fluid displaced. So this is known as Archimedes principle. அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன்? ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து நம்ம இதுல இருக்கு. So weight of the fluid displaced is equal to buoyancy force. buoyancy force வந்து அது எந்த டைரக்ஷன்ல ஆல்வேஸ் ஆக்ட் ஆகும்? upward direction. So இது எதுக்கு ஈக்குவல்? So weight of the fluid displaced. So இதுக்கு சொல்லுங்க, வரி சொல்லுங்க. weight of the fluid displaced என்ன ஃபார்முலா? So weight of the fluid displaced. So அங்கே சொல்லட்டுங்க. weight of the fluid displaced என்ன ஃபார்முலா? கிருஷ்ணகாந்த் சொல்லுங்க. So weight of the fluid displaced என்ன ஃபார்முலா? Rho F into G. VFG. So VFD னா என்ன?
வால்யூம் ஆஃப் தி Wall fluid display. fluid display. இது வேற எப்படி எழுதிக்கலாம்? Rho F into G into volume of the submerged body. The volume of the submerged body. இது ஜெனரல் டெஃபினேஷன். அதாவது பாடி எப்படி சப்மர்ஜ் ஆனாலும் சரி, பார்ஷியலா சப்மர்ஜ் ஆனாலும் சரி, ஃபுல்லி சப்மர்ஜ் ஆனாலும் சரி, இந்த கான்செப்ட் கரெக்ட். பட் இது வந்து நம்ம ஃபுல்லி சப்மர்ஜ் ஆகும்போது என்ன சொல்லிக்கலாம்? இந்த வால்யூம் ஆஃப் த ஃபுல் டிஸ்பிளேஸ்டு, வால்யூம் ஆஃப் த சப்மர்ஜ்டு பாடின்னு எழுதிக்கலாம், வால்யூம் ஆஃப் த பாடி எழுதி. பட் பார்ஷியலி சப்மர்ஜ்ல அந்த மாதிரி எழுத முடியாது. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா ஜென்ரலா இது மட்டும் தான் சொல்லுவேன். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆர்கிமிடிஸ் சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் த ஃபுல் டிஸ்பிளேஸ்டு பை த பாடி, பை த பாடி. இந்த பாடினால எவ்வளவு வால்யூம் வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சு, இதுதான் வந்து நோட் பண்ணி வச்சு. இங்க பாருங்க, இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் வந்து இது எப்ப, இதெல்லாம் நோட் பண்றீங்களா? ஸ்டோரி தான் சொல்ல போறேன். இது நோட் பண்றீங்களா? இதுக்கெல்லாம் மீனிங் தெரியும்ல. ஸோ ரோஎஃப் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடு. ஸோ இது வந்து கிராவிட்டி. இது வந்து நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் பை த பாடி. அப்புறம் இதுதான் வந்து இந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட். பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோஎஃப் ஜி இன்டூ ஸோ விஎஃப்டி. எப்போ கேட்டாலும் சொல்லணும். வாட் இஸ் மீன் பயான்சி ஃபோர்ஸ்னா என்ன? வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் பை த பாடி. பயான்சி ஃபோர்ஸ்னா நெட் வெர்டிகல் ஃபோர்ஸ் exerted by the fluid on the body in upward direction is known as buoyancy force. This buoyancy force is also equal to the weight of the fluid displaced by the body. இப்போ buoyancy force வந்து எப்பயுமே எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்? upward direction தான். இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ஆர்கிமிடிஸ் வந்து எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாரு அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? வேணும்.
நோட் பண்றீங்களா? ஸோ இது வந்து இதுக்கான ஆரிஜின் என்ன, ஆர்கிமிடிஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஆர்கிமிடிஸ் வந்து நம்மளுக்கு அவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா, ஸோ 1746 செப்டம்பர் 4. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா கிரீக். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்க. இது ஜென்ரல் கான்செப்ட், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது எப்படி, இதனுடைய ஆரிஜின் என்ன, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாருன்னா, ஸோ கிரீக்ல வந்து இவர் பிறந்திருக்காரு ஆர்கிமிடிஸ். அங்க வந்து அங்க உள்ள கிங் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு கிரவுன் மேக் பண்ணும். ஸோ இந்த மெட்டீரியல்ல இப்போ கோல்டுல வந்து ஒரு கிரவுன் வந்து அழகா இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய மினிஸ்டர்கிட்ட சொல்லி கோல்டு ஸ்மித் இருக்காருல்ல, கோல்டு ஸ்மித்தை வந்து வர சொல்றாரு. ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, வந்து ஒரு கோல்டு இது கொடுக்குறாங்க, கோல்டு பிஸ்கெட் இது மாதிரி கொடுத்துட்டு நீங்க கிரவுனை வந்து செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே ஸோ இவங்க வந்து சம் வெயிட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 கேஜி வந்து கோல்டு கொடுத்துருக்காங்க. 10 கேஜி கொடுத்துருக்காங்களா, இவருக்கு வந்து இந்த கோல்டு மேல ஆசை வந்துருச்சு. யாருக்கு? பிளாக் ஸ்மித். அதனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த 10 கேஜில இருந்து சம் கேஜி வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து எடுத்துட்டு, பட் எடுத்தா என்ன ஆகும் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அப்ப அதை ஈக்குவல் பண்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, சப்போஸ் ஒரு 5 கேஜி எடுத்துக்கான்னு வச்சுக்கோங்க, மீதி 5 கேஜி வந்து வேற மெட்டீரியல் ஆட் பண்றாரு. மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்னது, இப்போ ரெண்டுமே வந்து டிஃபரெண்ட். பாதி கோல்டு, பாதி வந்து வேற மெட்டீரியல். ஏதோ ஒன்று ஆட் பண்ணிடுறாரு, பட் அதை ஆட் பண்ணினா எத்தனை கேஜி இருக்கும்? 10 கேஜி. அப்ப இவருடைய திங்கிங் என்ன அப்படின்னா, பிளாக் ஸ்மித்துக்கு, ஸோ கோல்டு வந்து நம்ம கிங் வந்து 10 கேஜி கொடுத்தாரு, நம்ம இங்க என்ன பண்றோம், ஸோ 10 கேஜி வந்து திரும்பி கொடுக்க போறோம். பட் மெட்டீரியல் வந்து என்னது, பியூர் கோல்டு கிடையாது. பாதி என்ன பண்ணிட்டாரு, இவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ காப்பர் சம்திங் ஆட் பண்ணிட்டு கிரவுண்ட் கொண்டு போய் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மினிஸ்டருக்கு வந்து டவுட் வருது. இவன் வந்துட்டு கரெக்டா செஞ்சிருக்கானா, அந்த 10 கேஜி கரெக்டா செஞ்சிருக்கானா, இல்ல பாதி வந்து அவன் எடுத்துக்கிட்டானா அப்படின்னு வந்து ஒரு டவுட் வருது. அப்ப கிங்கிட்ட சொல்றாரு. கிங்கு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பிளாக் ஸ்மித் கிட்ட வந்து நீ உண்மையிலே செஞ்சுட்டியா இல்லையான்னு கேட்கிறாரு. இல்ல நான் உண்மையிலே செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. இதை நீ ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்னு சொல்றாரு. ப்ரூவ் பண்ணும்போது என்னன்னா, நீங்க இந்த மாதிரி இவ்வளவு கேஜில வந்து என்ன கொடுத்தீங்க, கோல்டு பிஸ்கட் கொடுத்தீங்க, நான் திரும்பி கொடுத்துருக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கேன், இவ்வளவு கொடுத்துட்டேன். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்குல்ல, அப்புறம் எப்படி என்னை வந்து நீங்க தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் ஆனா ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருக்காரு, இதை எடுத்துக்கிட்டாரு. இப்ப இவரால வந்து ப்ரூவ் பண்ண முடியல, இவங்களுக்கு ஐடியா இல்லை. அவர் மிக்ஸ் பண்ணியிருக்காரு, ஆனா அதை என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண முடியல. அப்பதான் என்ன பண்ணாரு அப்படின்னா, கிங் வந்து கிரீக்லயே வந்து பெரிய சயின்டிஸ்ட் வந்து ஆர்கிமிடிஸ். ஆர்கிமிடிஸ் வந்து கூப்பிடுறாரு, நடந்தது எல்லாமே சொல்றாரு. நடந்ததை சொல்லி இந்த மாதிரி இதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆர்கிமிடிஸ்க்கு வந்து ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா, என்ன ஐடியானா, கோல்டுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு டென்சிட்டி இருக்கும். கோல்டுக்குன்னு ஒரு டென்சிட்டி இருக்கும். பட் கோல்டு கூட டிஃபரெண்ட் மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், டென்சிட்டி வந்து என்ன ஆயிரும், ஸோ டிஃபர் ஆயிரும். அப்ப இப்ப இந்த கிரவுனுடைய டென்சிட்டியும் அந்த கோல்டுடைய டென்சிட்டியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன பண்ணல, அவர் வந்து என்ன பண்ணல, மிக்ஸ் பண்ணல. பட் ரெண்டும் டிஃபர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருக்காரு, மிக்ஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். டென்சிட்டி அப்படின்றது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி தானே, அது வந்து மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ கோல்டு கூட இன்னொரு மெட்டீரியல் மிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க, அது வந்து காம்போசிஷன் ஆயிடும்ல, அப்படின்றப்ப அந்த டென்சிட்டி வந்து டிஃபர் ஆயிடும். அப்போ அதை தான் வந்து ஆர்கிமிடிஸ் வந்து திங்க் பண்றாரு. ஓகே இந்த கிரவுனுக்கு வந்துட்டு ஒரு டென்சிட்டி இருக்கும், கோல்டு வந்து அதே மாதிரி கோல்டு பிஸ்கட்ஸ் இருக்கும்ல, அதோட டென்சிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம், ஏன்னா கோல்டோட டென்சிட்டி அது காமன். அப்ப இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கிரவுனுக்கு வந்து டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டென்சிட்டினா என்ன ஃபார்ம், நமக்கு மாஸ் டிவைட் பை வால்யூம். இந்த மாசை கண்டுபிடிக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம் இல்லை. என்ன எதுக்கு ப்ராப்ளம் இல்லை, மாஸ் அப்படின்னா ஜஸ்ட் அதனுடைய வெயிட் தான். இது வந்து இதோடைய மாஸ் கண்டுபிடிச்சிடாரு. கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப இந்த வால்யூம் வந்து கண்டுபிடிக்கும். வால்யூம் கண்டுபிடிக்க முடியுமா இதெல்லாம், கிரவுன். இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டா இருந்துச்சு அப்படின்னா, கோல்டு பிஸ்கெட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு திக்னஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு அன்இவன் ஷேப்.
அப்ப அவர் இந்த இதுல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்படி நான் என்னுடைய வால்யூம் அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிறேன், என்னென்னமோ மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்றாரு, த்ரெட் எல்லாம் போட்டு லென்த் பிரெத் எல்லாமே எடுக்காரு. பட் அவரால் என்ன பண்ண முடியல, அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியல. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் ஸோ ஒரு டப்ல வந்து என்ன பண்றாரு, அவர் பாத் பண்றாரு. இப்போ பாத் பண்ணும்போது அவர் உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் டப் ஃபுல்லா தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கும்போது இப்ப இவர் உள்ள போறாரு பாத் பண்றது. அப்ப அந்த தண்ணி இவர் எவ்வளவு உள்ள போனாரோ அதுக்கு ஈக்குவலா தண்ணி எங்க போயிருக்கும், வெளியில போயிருக்கும். அப்பதான் அவருக்கு ஐடியா கிளிக் ஆகுது. என்ன கிளிக் ஆகுது, நான் எவ்வளவு வந்து வால்யூம் தண்ணிக்குள்ள இருக்கணும் அதுக்கு ஈக்குவலான வால்யூம் வந்து எங்க போயிருக்கு, வெளியில போயிருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணலாம், இப்ப அவர் வால்யூம் கண்டுபிடிக்கணும் ஐடியா கிடைச்சிச்சா, இப்ப கிடைச்சிருச்சா இல்லையா, எப்படி கிடைச்சிச்சு, வால்யூம் போயிருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா எந்த ஷேப்பா இருந்தாலும் சரி, இப்ப இந்த கிரௌனை வந்துட்டு ஒரு இதுக்குள்ள டிப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கிரௌனுக்கு ஈக்குவலான வால்யூம் வந்து எங்க போயிருக்கும், வெளியில போயிருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், அந்த அதோட வால்யூம் ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். ஸோ அதோடைய வால்யூம் வந்து இந்த மாதிரி ஒரு பீக்கர்ல இருக்கு அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டர்ல இருந்தா கூட அதை நம்ம என்ன பண்ணிடலாம், மீட்டர் கியூப்ல கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, இங்க ஒரு இது கான்செப்ட் சொன்னல, வால்யூம் ஆஃப் த fluid displaced by the body is equal to என்னது, ஸோ வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி. ஸோ இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்ச பிறகு யுரேகா யுரேகா அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார். அவர் பாட் பண்ணிட்ட போது ஓடினார். அது வந்து உண்மையா நடந்தது. அவர் அதுல இருந்து ஃபர்தரா வந்து என்ன பண்ணாரு, இதெல்லாமே டெவலப். அதனாலதான் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள். இப்போ இது எல்லாமே பார்த்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் பயான்சி. நோட் பண்ணி வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோஜீனியஸ் பாடி, homogeneous body, so non-homogeneous body, so non-homogeneous, homogeneous body. homogeneous bodyனா ஒன்றும் இல்லை, ஒரு பாடியில வந்து டென்சிட்டி வந்து எவ்ரிவேர் சேம் ஆகும். ஸோ டென்சிட்டி எவ்ரிவேர் சேம் ஆகும். இது வந்து ஹோமோஜீனியஸ் பாடின்னு சொல்றோம். ஸோ நான் ஹோமோஜீனியஸ் பாடி அப்படின்னா டென்சிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சப்போஸ் இங்க எல்லாமே ரோ 1 ரோ 1 ரோ 1 ரோ 1 ரோ 1, இந்த போர்ஷன்ல ரோ 2 இந்த மாதிரி இருக்கும். அப்ப இது வந்து டிஃபரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். இது வந்து நமக்கு என்னது, நான் ஹோமோஜீனியஸ் பாடி. நோட் பண்ணுங்க. ஸோ டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஸோ எவ்ரிவேர். ஸோ நெக்ஸ்ட் டென்சிட்டி இஸ் not constant, so density is not constant here. So density is not constant so everywhere. So இப்போ நம்ம டீல் பண்றது எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ல வர்றது ப்ராப்ளம் வர்றது எல்லாமே ஹோமோஜீனியஸ் பாடி. இப்போ ஹோமோஜீனியஸ் பாடினா என்ன, ஸோ எல்லா இடத்துலயும் டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஏன் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு என்ன, ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க மெக்கானிக்ஸ் படிச்சிருக்கீங்களா, மெக்கானிக்ஸ்ல தான் இது எல்லாமே வரும். இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு அப்படின்னா இந்த பாடிக்கு வந்துட்டு இப்போ நீங்க நான் சொல்றேன் நிறைய நடத்திருக்கேன். இப்போ வெயிட் வந்து இங்க ஆக்ட் ஆகுது, பாடிக்கு வந்து டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். இப்போ ஏன் வந்து நான் வெயிட்டை சென்டர்ல போட்டிருக்கேன், இங்கே போட வேண்டியது, இங்க போடலாம் இங்க போடலாம் எங்கோட போடலாம். அது ஏன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆக்ட் ஆகுதுன்னா அதனுடைய ஹோல் எஃபெக்ட் வந்து எங்க இருக்கும், சென்டர்ல இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்ப த பாயிண்ட் வேர்
total weight or mass, the point where the point where so total so weight or so mass of the body, so mass of the body, so supposed to act, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பயான்சி ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் என்ன டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு? அப்பர் டைரக்ஷன். ஓகே, இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி படிக்கிறீங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு என்னன்னா ஸோ சென்டர் ஆஃப் பயான்சி, நோட் பண்ணுங்க. ஸோ சென்டர் ஆஃப் பயான்சி, சென்டர் ஆஃப் பயான்சி அப்படின்னா இது வந்து பில டினோட் பண்ணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா ஜீன் டினோட் பண்ணும். சென்டர் ஆஃப் பயான்சினா பி. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு, இந்த பாயிண்ட் வேர் டோட்டல் வெயிட் ஆர் மாஸ் ஆஃப் த பாடி சப்போஸ் டு ஆக்ட். இந்த டோட்டல் வெயிட் வந்து எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் பயான்சி அப்படின்னா என்ன நோட் பண்ணுங்க? சென்டர் ஆஃப் பயான்சி அப்படின்றது என்ன நோட் பண்ணுங்க? ஸோ த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ், the point of application of the point of application of the buoyancy force, the point of application of buoyancy force so is known as the center of buoyancy, the center of buoyancy. The point of application of the buoyancy force is known as center of buoyancy. And this force will this force will act at the centroid of the centroid of volume of the fluid displaced or volume of the body, volume of the body submerged. ஆர் என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படி. ஸோ சென்டர் ஆஃப் சிஜினா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி fluid displaced. So center of gravity of the fluid or displaced. நோட் பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் பயான்சி அப்படின்றது சிம்பிள். ஓகே, ஒரு பார்ஷியலி சப்மர்ஜ்டு பாடி இருக்கு. இது வந்து நம்மளுக்கு என்ன பாடி? ஹோமோஜீனியஸ் பாடி. ஹோமோஜீனியஸ் பாடி அப்படின்னா ஒரு டென்சிட்டி கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். இப்போ
ஸோ இந்த பாடியுடைய டோட்டல் ஹைட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸோ ஹெச். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ எவ்வளவு வந்து சம்மர்ஜ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ஸோ எக்ஸ். இன்னும் ஒவ்வொரு பாயிண்ட் கொஸ்டின்ல 1 மார்க்ல வந்து கேட்பாங்க. சென்டர் ஆஃப் பயான்சி, சென்டர் ஆஃப் பயான்சி அப்படின்றது வந்து என்ன வரும்? செஞ்சு பாருங்க. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லும் போது கவனிங்க மற்ற நேரம், ஏன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், இந்த ரிமைனிங் நம்ம படிக்கவே தேவையில்ல. இப்போ இது வந்து ஹைட்டு, இது வந்து ஹெச். ஓகேவா? இது வந்து எவ்வளவு சம்மர்ஜ் ஆயிருக்கோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து அனதர் நேம். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட் ஆஃப் சம்மர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நேம் வந்து டிராஃப்ட். இப்ப இந்த பாடியுடைய எக்ஸ் தான் டிராஃப்ட். இப்ப இந்த பாடியோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கும்? அதை நீங்க டீப்பா படிப்பீங்க. இப்போ மெக்கானிக்ஸ்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, ஸோ டிஃபரெண்ட், அதே இது வந்து நம்மளுக்கு ஐ செக்ஷனுக்கு எப்படி, எல் செக்ஷனுக்கு எப்படி, டி செக்ஷனுக்கு எப்படி, அதெல்லாம் நம்ம படிப்போம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு டீப்பா போகணும், அது இங்கே தேவையில்ல. ஸோ இப்போ இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்குன்னு பார்த்து, சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன? இந்த பாயிண்ட் த்ரூ விச் வெயிட் ஆஃப் த பாடி ஆர் மாஸ் ஆஃப் த பாடி வந்து ஆக்ட் ஆகுது. அது இங்க எங்க ஆக்ட் ஆகும்னா, ஸோ இந்த டோட்டல் ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டுக்கு சென்டர் பாயிண்ட் ஆகும். அப்ப ஹைட்டுக்கு சென்டர் பாயிண்ட் என்ன? ஸோ இது ஹெச். அப்ப இங்க ஹைட்டுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். அப்ப இது என்ன வரும்? ஸோ ஹெச் டிவைட் பை 2. ஹெச் டிவைட் பை 2. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஜி. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும்? ஸோ வெயிட் ஆக்ட் ஆகும். ஸோ வெயிட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்ப பயான்சி, சென்டர் ஆஃப் பயான்சினா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பயான்சி ஃபோர்ஸ் படிச்சோம்ல, பயான்சி ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் என்ன நேச்சர், அப்வர்ட்ஸா டவுன்வர்ட்ஸா? அப்வர்ட்ஸ். அப்ப அந்த இப்ப எப்படி நம்மளுக்கு வெயிட் வந்து ஒரு பாயிண்ட் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு நேம் என்ன சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதே மாதிரி அந்த பயான்சி ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்றோம்? சென்டர் ஆஃப், அதான் இங்க சொல்லிருக்கேன், இந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் சென்டர் ஆஃப் பயான்சி. அப்ப அந்த சென்டர் ஆஃப் பயான்சி எங்க இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? centroid of the volume of the fluid displaced or volume of the submerged body or center of gravity of the fluid displaced. நம்மளுக்கு center of gravity of the fluid வந்து displace ஆனதுக்கு வந்து நம்ம வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடிக்கு சென்டர்ல ஆக்ட் ஆகும். வால்யூம்னா என்ன நம்மளுக்கு? ஸோ ஏரியா இன்டூ ஸோ ஹைட். இப்போ சம்மர்ஜ்டு பாடியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏரியா வந்து எவ்ரிவேர் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். பட் அப்ப எதை வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும்னா எக்ஸ். அப்ப இந்த சென்டர் ஆஃப் பயான்சி எங்க ஆக்ட் ஆகும்னா, இது எவ்வளவு ஹைட் வந்து சம்மர்ஜ் ஆயிருக்கும் அதுக்கு ஆஃப். அதுக்கு ஆஃப்னா என்ன வரும்? இது டோட்டல் வந்து எக்ஸ். அப்ப எக்ஸ் டிவைட் பை 2. இதுதான் பி. ஸோ இதோடைய ஹைட் வந்து எக்ஸ் டிவைட் பை 2. எக்ஸ் டிவைட் பை 2. இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன ஆக்ட் ஆகும்? பயான்சி ஃபோர்ஸ். இந்த பாயிண்ட் பி தான் நம்ம என்ன சொல்றோம்? சென்டர் ஆஃப் பயான்சி அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து சென்டர் எடுத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் பயான்சி. டோட்டல் ஹைட் ஆஃப் த பாடிக்கு சென்டர் வந்து பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அது டவுன்வர்ட்ஸ் இருக்கும், இது அப்வர்ட்ஸ் இருக்கும். ஓகே. இதை இப்படியும் சொல்லலாம்ல நம்ம, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட். ஸோ ஆக்சுவலா இங்க இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க இது பண்றீங்கன்னா என்ன ரீசனுக்காக நம்ம இது பண்றோம்? ஸோ வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சம்மர்ஜ்டு பாடி. இப்போ சம்மர்ஜ்டு பாடியை வச்சுதான் நம்ம இந்த சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ், எவ்வளவு ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கோ அதனுடைய சென்டர் அப்படின்னு சொல்லலாம்.
நோட் பண்ணி வச்சேன். சென்டர் ஆஃப் பயான்சினா என்ன? the point through which through which FB acts. The point through which FB acts the buoyancy force act ஆகுது. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? The point through which the point through which the point through which the weight of the fluid displaced acts is equal to the centroid of the center of gravity of the displaced one. இது நம்ம சொன்னதான் இப்போ இந்த எந்த பாயிண்ட் வந்து பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு என்னது, இதெல்லாம் சென்டர் ஆஃப் பயான்சி. சென்டர் ஆஃப் buoyancy. Center of buoyancy, the point through which FB acts, the point through which weight of the fluid displaced. So centroid or center of gravity of the so displaced one. இதை நோட் பண்ணி வச்சேன். ஸோ இதுல ஒரே ஒரு இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது வந்து என்ன கேஸ் நம்மளுக்கு, இது என்ன கேஸ் எடுத்துருக்கீங்க? ஹோமோஜீனியஸ் பட் பார்ஷியலி submerged or floating. Partially submerged or floating கேஸ் வந்து எடுத்துருக்கோம். இப்போ ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் எழுதலாம். ஸோ வெண்ணைய ஹோமோஜீனியஸ் பாடி வந்து பார்ஷியலா சம்மர்ஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எது வந்து ஸோ எபோவா இருக்கு, எது பிலோவா இருக்கு? ஸோ பார்ஷியலி சம்மர்ஜ்டு ஹோமோஜீனியஸ் பாடி, ஒரு ஹோமோஜீனியஸ் பாடி வந்து பார்ஷியலி சம்மர்ஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ பயான்சி ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் லைஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம எழுதலாமா? ஸோ அதான் நோட் பண்ண போறோம். நோட் பண்ணி so when a homogeneous body, so when a homogeneous body is so submerged partially, submerged partially, so that is floating body, the CB, na so center of buoyancy will be below the center of gravity of the body, அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி partially submerged body, submerged and homogeneous body floating, or a partially submerged and homogeneous body. So center of buoyancy, center of buoyancy always lies
below, always lies below. So center of gravity always lies. இங்க பாருங்க, இது புரியுதா? ஸோ இது வந்து பார்ஷலி சம்மர்ஜ்டு என்ன பாடி, ஹோமோஜினியஸ் பாடி. இந்த பாடியில எந்த பாயிண்ட் கீழே இருக்கு? ஸோ சென்டர் ஆஃப் பயான்ஸ் கீழே இருக்கு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி இந்த பாயிண்ட்ல என்ன ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு, பயான்சி ஃபோர்ஸ், அது வெயிட். பார்ஷலி சம்மர்ஜ் ஹோமோஜினியஸ் பாடியில ஸோ பயான்சி ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் லைஸ் பிலோ தி வெயிட் ஆஃப் த பாடின்னு சொல்லுவோம். அதான் இங்க நோட் பண்ணியிருக்கோம். பட் நான் ஹோமோஜினியஸ் பாடியில வந்து அந்த மாதிரி வராது. ஓகே, அது பார்ஷலா சம்மர்ஜ் ஆனாலும் சரி, நான் ஹோமோஜினியஸ் பாடியில அந்த மாதிரி வராது. நோட் பண்ணிச்சு சொல்லுங்க. ஸோ சென்டர் ஆஃப் buoyancy will be lie. So will be lie means so also so center of gravity of the body option B. So centroid of the fluid displaced. So centroid of the fluid. So centroid of the fluid displaced or center of gravity or center of gravity. So center of gravity of displaced one. Center of gravity of displaced one. So இது எது correct? Center of buoyancy will be lie in center of gravity of the body. Centroid of the fluid displaced or center of gravity of displaced volume. இது correct. B தாங்க correct. So center of gravity of the body அது வந்து நம்மளுக்கு என்ன வரும், CG. பட் அங்க ஆக்ட் ஆகுறது வெயிட். ஸோ நம்மளுக்கு சென்ட்ராய்டு ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேடு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேட் தான் இங்க நோட் பண்ணலாம். நோட் பண்ணிட்டீங்களா? ஹோமோஜினியஸ் பாடியில அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஈவன் அது பார்ஷியலா சம்மர்ஜனாலும் சரி, அது மாதிரி இருக்காது. இதுவா நான் ஹோமோஜினியஸ் non-homogeneous body na, so density is not constant. Density is not constant everywhere. So density வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஆயிருக்காது. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஸோ சென்டர் ஆஃப் பயான்சிக்கு கீழே இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எப்படி வேணா நம்மளுக்கு இருக்கலாம். ஓகே, இந்த கேஸ்ல இந்த மாதிரி ஒரு பாடி சம்மர்ல இருக்கு. ஸோ டென்சிட்டி 1, ஸோ டென்சிட்டி 1, ஸோ எவ்ரிவேர். ஸோ டென்சிட்டி 1, இங்க வந்து டென்சிட்டி 2. இதோடைய டோட்டல் ஹைட் வந்து ஹெச், இதுல வந்து எக்ஸ். சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஹெச் டிவைட் பை 2ல இருக்கு. அது வந்து ஹோமோஜினியஸ் பாடியில தான் நம்ம இருக்கும். இது நம்மளுக்கு என்ன பாடி, நான் ஹோமோஜினியஸ் பாடி. அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எங்க சப்போஸ் இந்த ரெண்டு கேஸ்ல எது அதிகமா எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டென்சிட்டி 1 இஸ் கிரேட்டர் than டென்சிட்டி 2 எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இது கால்குலேஷன் தான் இருக்கு. ஸோ டென்சிட்டி 1 இஸ் கிரேட்டர் than டென்சிட்டி 2 அப்படின்னா இந்த ஹைட்டை பொறுத்து நம்ம சொல்ல மாட்டோம்.
அது ஹோமோஜினியஸ் பால்ல தான் அந்த மாதிரி சொல்லணும். நான் ஹோமோஜினியஸ் பால்ல இப்போ டென்சிட்டி வந்து எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு நியரஸ்டா இருக்கும். இப்போ ஜி வந்து எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இப்ப இப்போ சென்டர் ஆஃப் பயான்சி எங்க இருக்கும்? இதுக்கு சென்டர். அப்ப எக்ஸ் டிவைட் பை டூனா சப்போஸ் எக்ஸ் டிவைட் பை டூ வந்து இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க வந்து நமக்கு என்ன அர்த்தம்? பி ஆகும், இங்க பயான்சி. பட் அதே இங்க அதே பார்ட்லி சம்மர்ஜ் கேஸ் தான். இங்க போன கேஸ்ல என்ன சொன்னோம்? ஹோமோஜினியஸ் பாடிக்கு வந்துட்டு ஹோமோஜினியஸ் பாடியில வந்து நம்ம என்ன சொன்னோம்? சென்டர் ஆஃப் பயான்சி கீழே இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மேல இருக்கும். பட் இந்த கேஸ்ல என்ன ஆகுது நம்மளுக்கு? டென்சிட்டி வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகிறதுனால சென்டர் ஆஃப் பயான்சி வந்து மேல இருக்கு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கீழே இருக்கு. இது இப்படிதான் வரணும்னு கிடையாது, எப்படி வேணா வரலாம். அதே வந்து இந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு, இது வந்து டென்சிட்டி டூ, டென்சிட்டி டூ, டென்சிட்டி டூ, டென்சிட்டி ஒன், டென்சிட்டி ஒன், டென்சிட்டி ஒன், டென்சிட்டி ஒன், டென்சிட்டி ஒன். இப்போ டென்சிட்டி டூ வந்து உங்களுக்கு கிரேட்டரா இருக்கு டென்சிட்டி ஒன்னோட. அப்ப எதுக்கு நியரஸ்டா வரும் அப்படின்னா இங்க வரும். இதுக்கு நியரஸ்டா வரப்ப இது வந்து ஜி, இது வந்து வெயிட். சப்போஸ் இங்க சம்மர்ஜா இருக்குன்னு வச்சுங்க, இதோட ஹைட் எக்ஸ். அப்ப எக்ஸ் டிவைட் பை டூனா நமக்கு எங்க இருக்கும்? இங்க இருக்கும் பயான்ஸ். இதுல எது கீழே இருக்கு நம்மளுக்கு? சென்ட்ரா பயான்ஸ் கீழே இருக்கு, சென்ட்ரா கிராவிட்டி இருக்கு, மேல இருக்கு. அப்படின்றப்ப நான் ஹோமோஜினியஸ் பால்ல நம்ம ஒரு பர்ஃபெக்டா கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. அதிகமா இருக்கு, கிரேட்டர் தானே இது. அதுக்கு அந்த காம்பினேஷன் வரும் நம்மளுக்கு. இப்ப நீங்க டைரக்டா இதுவும் இதோட எஃபெக்ட் இருக்குல்ல, அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா டென்சிட்டி டூக்கு நியரஸ்டா வரும்னு சொல்றோம். அதுல போய் லை ஆகாது, அதுக்கு நியரஸ்டா வரும், அதுக்கு நியரஸ்டா வரும். அப்ப அதுக்கு நியரஸ்டா இந்த பாயிண்ட். ஓகேவா? நீங்க வந்து இங்க வரும்னு நினைச்ச கூட. இல்ல இல்ல, அதை அப்படி போட்டிருக்காங்க. பட் இதனுடைய காம்பினேஷனும் இதனுடைய காம்பினேஷன் சேர்ந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. இதுதான் ஃபார்முலாஸ். அந்த ஃபார்முலாஸ் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது இல்ல, இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க வந்து நம்மளுக்கு இது ஃபுல்லாமே டென்சிட்டி ஒன், டென்சிட்டி ஒன், டென்சிட்டி ஒன். ஓகேவா? இது வந்து நமக்கு டென்சிட்டி டூ, டென்சிட்டி டென்சிட்டி ஒன் இஸ் கிரேட்டர் தான் டென்சிட்டி டூ வச்சுக்கோங்க. இப்ப எதோட டென்சிட்டி அதிகம்? நம்ம டென்சிட்டி ஒன் தான். ஓகேவா? இது வந்து நமக்கு என்னது? டென்சிட்டி டூ வந்து கம்மியா. அப்ப இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு இந்த டென்சிட்டி ஒன்னு இருக்குல்ல, இது ரெண்டும் இதுக்கு ஒரு ஃபேவரா வரும். அது மாதிரி இது வந்து அதான் இங்க நோட் பண்ணுது. அது வந்து நீங்க ரொம்ப மெதுவா போட்டாலும் இதுல வந்து அப்படி மாதிரி உங்களுக்கு இந்த பியும் ஜியும் நம்ம என்ன சொல்ல முடியாது, இங்கதான் ஐயாவும் சொல்ல முடியாது. நான் ஹோமோஜீனியஸ் பாடி, non-homogeneous body, so B and so G, so lies in the நோட் பண்றீங்களா? இதுவரை நோட் பண்ணுங்க. இதுல டவுட்ஸ் இருக்கா? இதுவரைக்கும் டவுட்ஸ் இருக்குங்களா? இதுதான் கான்செப்ட்.